ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தி மீன் க்ளீனிங் தாங்க. மத்தி மீனும் அதுக்கு பின்னாடியே அயில மீன் க்ளீனிங்கும் நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மத்தி மீன் இதை சால மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான் இது. இதில் நிறைய சத்தம் இருக்குது, குறைவான விலைகள்லேயும் கிடைக்கும். இந்த ஃபிஷ்ஷில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த சால மீன் வச்சு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. அதுவும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது இன்னும் கூட அவங்களுக்கு மெமரி நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம மத்தி மீன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு அப்படின்னா இதில் சின்ன சின்ன கீரல் போட்டு நம்ம மசாலா போட்டு பொரிக்கலாம். அப்படி இல்லை குழம்புக்கு அப்படின்னாலும் அதை வைக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம அயில மீன் க்ளீன் பண்ணலாம். இப்போ அயில மீனும் 3 அயில மீன் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி தந்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாமே வெளியில் கடைகள்லையோ இல்லை ஹோட்டல்லையோ பொரிச்ச மீன் வச்சுருப்பாங்க. இந்த அயில மீன் அது எல்லாமே பொரிச்சது ஒன்று 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி இதில் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இது நம்ம இந்த மாதிரி வாங்கும்போது 3 இல்லைன்னா 4 100 ரூபாய்க்கு கிடைக்கும். இது கூட கிழங்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அயில மீன் பொரியலும் அப்புறமா குழம்பும் வச்சு அது கூட கிழங்கு மீனாக சாப்பிடும்போது ரொம்பவும் சுவையாக இருக்கும். உங்களில் யாரெல்லாம் இப்படி கிழங்கு மீன் வச்சு சாப்பிட்ருக்கிறீங்க, அயில மீன் சாப்பிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அயில மீன் குழம்புக்கும் சரி பொரிக்கிறதுக்கும் சரிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ஃபிஷ் இது. குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஃபிஷ் இது. இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு இதோட தலையை எல்லாத்தையுமே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம். இந்த மீனோட தலையை போட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பெரிய மீனில் எலும்பை மட்டும் வச்சு அந்த நடு முள்ளை மட்டும் வச்சு குழம்பு வைப்பாங்க. இல்லைன்னா அந்த தலையை வச்சு குழம்பு வைப்பாங்க. மீதி எல்லாத்தையும் பொரிப்பாங்க. இது பொரிக்கிறதுக்கு அயில மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓவராலாக நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. குழம்பு வைக்கிறதுக்கு தலையெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. தலையை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இதில் நம்ம சிசரை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னாலே அது எல்லாமே நல்லா க்ளீன் ஆகி அந்த தலை மட்டும் வந்துடும். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை இது கூட உப்பு மஞ்சள் விரசி வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அயில மீன் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது குழம்புக்கும் பொரிக்கிறதுக்குமா தனித்தனியாக எடுத்துட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம வீடியோவெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.